Hello students, 9th Tamil third midterm கான important questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. 10th போடுறீங்க, 11th போடுறீங்க, 12th போடுறீங்க. 9th நாங்க என்ன பாவம் பண்ணோம், ஏன் போட மாட்டீங்க வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இம்பார்ட்டன்ட் இனிமே வந்து 9th ஸ்டாண்டர்ட்க்கும் போடலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொஷின் பேப்பர் நான் அதுல ஷேர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி நேற்று ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன், மாடல் கொஷின் பேப்பர் தேர்ட் மிட்டம்கானது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்ல போய் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 9th தமிழ் தேர்ட் மிட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 யூனிட் வருது. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன 1 மார்க்ஸ் எவ்வளவு கேட்பாங்க, 2 மார்க்ஸ் எவ்வளவு கேட்பாங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்களா இல்ல 5 மார்க்ஸ்ல கேட்பாங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, குருவினா சிறுவினா நெடுவினா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெத்தட்ல கொஸ்டின் பேப்பர் வருது, சரிங்களா? ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பேட்டர்னும், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு பேட்டர்ன்லயும் கொஸ்டின் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன பேட்டர்ன் அப்படின்றது முதல் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் உள்ளது 8 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. 1 மார்க்ஸ் 8 கொடுக்குறாங்க. அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 12 மார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 6 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து உங்களோட புக் பேக்ல இருக்க செய்யுளோட வினாக்கள், உரைநடை வினாக்கள், இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் சிறுவினா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க 12 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொடுத்துட்டு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 1 கேட்குறாங்க. அது என்னங்க 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அப்படின்னு நீங்க குழம்புறது கண்டிப்பா எனக்கு புரியுது. நெடுவினாலேயே கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற நெடுவினாவை வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த கடிதம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வந்துடுது. 8 மார்க்ஸ்ல கேட்க கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா நான் முத்துக்குமார் அந்த டீடைல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதை நான் தொடர்ச்சியா உங்களுக்கு சொல்றேன். இது டைப் 1. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செகண்ட் டைப்ல பேட்டர்ன் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 10 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க, 1 மார்க் கொஸ்டின் 10 கொடுக்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 4 கொடுக்குறாங்க. ஸோ 8 மார்க்ஸுக்கு. அதே மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 4 கொடுக்குறாங்க 8 மார்க்ஸ்க்கு. என்னப்பா 2 மார்க்ஸ் 2 சொல்றீங்க அப்படின்றது புரியுதுங்களா? அதாவது 2 மார்க்ஸ் வந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து 4 கொடுக்கறது வந்து புக் பேக்ல இருக்க குருவினாவுக்கு கொடுக்குறாங்க. அதே இன்னொரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் 4 கொடுக்கறது பாத்தீங்கன்னா 8 மார்க்ஸுக்கு உங்க புக் பேக்ல இருக்க அந்த மொழி திறன், மொழி ஆழ்வோம், மொழியோட விளையாடு, இதுல இருந்து கொடுக்குற அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க 8 மார்க்ஸுக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 4 கொடுக்குறாங்க. அதாவது சிறுவினா அது 12 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் நெடுவினான்னு சொல்லிட்டு வெறும் உங்களுக்கு 6 மார்க்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 12 மார்க்ஸ் கேட்குறாங்க. டோட்டலா வந்து 50 மார்க்ஸ். ஸோ பேட்டர்ன் 1 பேட்டர்ன் 2 இந்த 2 பேட்டர்ல உங்களுக்கு எப்படி வேணா கேட்கலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியா வந்து வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தது வந்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, உங்களோட ஆஃபர்லி மார்க்ஸ் எவ்வளோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை பொறுத்து நான் தொடர்ச்சியாக வந்து 9th வீடியோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு பரபரப்பா போடுற சுச்சுவேஷன்லையும் 9th வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தான் அடுத்து வந்து 10th போக போறீங்க. இன்னும் ஒரு 2 months தான் நீங்க வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி இந்த மார்ச் மட்டும் தான் நீங்க வந்து 9th படிக்கிறீங்க. அடுத்து ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு வந்து 10th போர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்கூல் இல்ல அப்படின்னாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம தொடர்ச்சியா வந்து 10th வீடியோவை எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி எல்லாம் படிச்சா வந்து 10th மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எப்படி ஷார்ட்கட்ல நம்ம வந்து படிக்கும் போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம சேனல்ல வர இருக்கு. ஸோ இதுவரையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கோங்க. என்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினா அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். பேஜ் நம்பர் 226 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 226ல உங்களுக்கு மதிப்பீடு பலவுள் தெரிக இது ஃபுல்லா படிங்க. அதுல வந்து தேர்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸும் செகண்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 5th ஒன்னும் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஞானம் அப்படின்னா என்ன, அறிவு, இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே படிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு கொஸ்டின்ஸ்ல பார்த்ததுனால உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. 2 மார்க் கொஸ்டின்ஸ் குருவினால பாத்தீங்கன்னா பகுத்தறிவு என்றால் என்ன, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கமுக மரம் எதை தேடியது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அசை எத்தனை வகைப்படும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஸ்டார் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 1 4 5, சரிங்களா? அது போக
சாரி 135 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. என்னப்பா 5 குருவினாவும் கொடுத்துட்டீங்க நீங்க நினைக்கிறது கண்டிப்பா புரியுது. கண்டிப்பா இந்த யூனிட்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்தே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம். அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது ஏன் நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்றேன் அப்படின்னா பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து சிறுவினா கொஸ்டின்ஸ்ல பாருங்க. சிறுவினால வந்து கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்கள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஸ்டின் யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகள், இது ரெண்டுமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 1, 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட். அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வெரி 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 இம்பார்ட்டன்ட், படிச்சே ஆகணும். வாழ்க்கை பொருள் வெற்றி பெறுவதற்கான கமுக மரம் வாயிலாக ஆசிரியர் உணர்த்துகிறார். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்லும் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து பேட்டர்ன் 2ல வந்து 8 மார்க்ஸ்லும் கேட்குறாங்க. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே படிக்கணும். அதில் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றதை தயவு செஞ்சு ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மொழிபெயர்க்க படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருத்தமான வாய்ப்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகலவன், மலர்ச்சி, தாவோவியம், வெற்றிடம், பூங்குட்டி, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்துக கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த காட்சியை கண்டு கவிஞரோ எழுதுக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இது படிச்சுக்கோங்க. அடுத்து மனப்பாட பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8ல யசோதர காவியம், யூனிட் 9ல அக்கறை, 2 மனப்பாடம் இருக்கு இல்லையா? ஸோ 2ல எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனப்பாடம் யசோதர காவியம் கண்டிப்பா படிங்க. ஒரு சில பேட்டர்ன்ல வந்து 2 மனப்பாடமும் கொடுத்து 1.5 மார்க்ஸ் 1.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ 2மே படிச்சாகணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா யசோதர காவியம் படிங்க. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கறையும் படிங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கிறது பெட்டர். ஆனால் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு யசோதர காவியம் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 9 என்னன்னு பார்த்துருவோம். கலைச்சொல் அறிவோம்ல கண்டிப்பா எல்லாமே படிங்க. அடுத்து யூனிட் 9ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தலாம். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி மந்த் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் நான் 8th யூனிட் சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிறதெல்லாம் படிங்க. இல்லை எங்களுக்கு வந்து மிட்டம் நடக்குது அப்படின்னா 2 யூனிட்டுக்கானதுமே படிச்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கேடில் விழிச்சொல்லும், அந்த குரல் கொடுத்துட்டு அணி என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி யாமரம் கொஸ்டின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல் வண்ணதாசனுக்கு, அது இம்பார்ட்டன்ட். அது நல்லா பாருங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே தான் படிக்கணும். இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கோங்க. குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோருக்கும் உரோமையை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 4th கொஸ்டின் நினைத்தேன், கவித்தேன், படித்தேன், சுவைத்தேன், இதுல இருக்க உருவகம். அதுக்கடுத்து தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் குறுந்தொகை பெயர் காரணம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 கோடன் ஆல்போர்ட் கூறும் 3 இலக்கணங்களை குறிப்பிடுக, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5 யா மரத்தின் பட்டையை உரித்தது எது, எதற்காக விளக்குக, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 பழங்களை விடவும் நசுங்கி போனது இடம் சுட்டி பொருள் விளக்குக, இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டை படிங்க. ஓகேங்களா? அடுத்து நெடுவினா பாருங்க. தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மை கருத்துக்களை தனி நாயக அடிகளாரின் வழி நின்று விளக்குக. இது வந்து ஒரு சில டைம் கேட்குறாங்க. ஆனால் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 2 தான் மேக்ஸிமம் 90% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தாய்மைக்கு வறட்சி இல்லை நீங்கள் இப்பயே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிட்டம்க்கும் யூஸ் ஆகும், பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் இது 100% கேட்பாங்க. சரிங்களா? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 2 வந்து உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1 வந்து முடிஞ்சா படிக்கிறவங்க படிங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 2 வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதுக்கடுத்து வந்து மொழியாலும் மொழித்திறன் விளையாடு, இதில் என்ன பார்ப்போம்னா சொற்றொடர் உருவாக்குக, இது படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா நீங்கள் விரும்பி படித்த நூல், இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது பாருங்க தொகை சொற்களை கண்டு பத்தியை சுருக்குக, அதுல இருந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, நீங்க வந்து யூனிட் 8 கண்டிப்பாக ரெடி ஆகிடுங்க. அதுதான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பொருத்தமான தமிழன்களை கொண்டு நிரப்புக, இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. தயவு செஞ்சு அது படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கலைச்சொல்லாக்கம் எல்லாமே படிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க், டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்காக டைம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.